சைட் டிஷ் டால் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சீரகம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். நம்ம இப்போ இந்த மசாலாவை தாளிக்கிற வேண்டிய பொருளை நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் பொரியட்டும். சீரகம்லாம் பொரிஞ்சப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கலாம். தக்காளியை சேர்த்து வச்சு இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்க ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதங்கட்டும். தண்ணி சேர்க்கல, அந்த தக்காளி இருக்கிற அந்த சாறு அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் நம்ம துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பயத்தம்பருப்பு கூட வேக வச்சு வச்சுக்கலாம். இது தக்காளி வதங்கின அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கிச்சு. நல்லா ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாடை போகணும் நல்லா. ஸோ வதக்கி வச்சுட்டு அப்புறம் பருப்பு சேர்க்கலாம். நீங்கள் காரத்துக்கு சாம்பார் பொடி வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாவத்தூள் 2 கலந்து சேர்த்துக்கோங்க. இது சிம்பிளாக செய்கிறது. நான் வெங்காயம் கூட சேர்க்கலை. டக்குன்னு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயத்தம்பருப்போ துவரம்பருப்போ வேக வச்சு சேர்த்துக்கோங்க டக்குன்னு. இல்லை காலையில் வேக வச்ச பருப்பு இருந்தது, சட்டுன்னு ஒரு சைட் டிஷ் வேணும், என்னைக்காச்சும் போர் அடிச்சது, டெய்லி சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு அப்படின்னு போர் அடிச்சதுன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நான் நல்லா பருப்பை வேக விட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டேன். நான் பருப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டுருக்கேன். ஏன்னா நல்லா கொதித்து எல்லாம் இந்த உப்பு காரம் எல்லாம் பருப்பு எல்லாம் இறங்கணும்ல, அதனால நல்லா ஒரு 4-5 கொதி விட்டுடுவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன், ஏன்னா தக்காளி வதங்க ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சால்ட்டு தான் சேர்த்தேன். நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக உப்பாக போயிடுச்சுன்னா கஷ்டம் நம்மளுக்கு. ஸோ அதனால் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் எல்லாம் சேர்ந்து. ஸோ நல்லா கொதிச்சிட்டு கொஞ்சம் தளர இருக்குது. இது ஆற நம்மளுக்கு கெட்டி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து கொதிச்சிடுது. எல்லாம் சேர்ந்து உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து கொதிச்சிட்டு சரியாக இருக்குது. நான் போட்ட உப்பு என்னோடய டாலுக்கு சரியாக இருக்குது. நீங்கள் வெங்காயம் விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு, நான் அதெல்லாம் டைம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படிங்கிற இதில் தான் நான் உங்களுக்கு இந்த இதை செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். கஸ்தூரி மெத்தி இருந்தால் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சிம்பிளான டால் ரெடி. சப்பாத்தி, பூரி, ப்ளைன் ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.